இந்த வீடியோட இங்கிலீஷ் வெர்ஷனை நான் என்னோட இங்கிலீஷ் சேனல்ல போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க அங்க போய் பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல டொமிசில பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, பிரைவேட் இன்டர்நேஷனல் லாவோட அது எப்படி லிங்க் ஆகுது, ஸோ இன்டர்பிளே பிட்வீன் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அண்ட் பிரைவேட் இன்டர்நேஷனல், அதான் இன்னியோட தீம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல செக்ஷன் 4 to 90 தெளிவா பிரைவேட் இன்டர்நேஷனலாவை சார்ந்த சில விஷயங்களை பத்தி பேசுது. ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா டொமிசில பத்தி பேசுது. ஒரு மனிதனோட டொமிசில் என்னங்கிறத கிளியரா ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஒரு கேஸ்ல ஃபாரின் எலிமெண்ட் இருந்ததுன்னா அதை ஈஸியா ரிசால்வ் பண்ண முடியும். ஒரு கேஸ்ல ஃபாரின் எலிமெண்ட் இருக்குன்னா பிரைவேட் இன்டர்நேஷனலா அப்ளை ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல இருக்கக்கூடிய டொமிசில் கான்செப்ட் தெளிவா தெரிஞ்சாதான் பிரைவேட் இன்டர்நேஷனலா யூஸ் பண்ணி எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த செட் ஆஃப் செக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பா ஒரு டொமிசில் இருக்கும். ஒன்னுக்கு மிகைப்பட்ட டொமிசில் இருக்கக்கூடாது. ஸோ எவ்ரி பர்சன் ஒன்லி ஒன் டொமிசில், அது பேசிக் ரூல். ஒரு டொமிசிலுக்கு கீழே இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு டொமிசில் இருந்தே ஆகணும். இப்போ ஒருத்தருக்கு 2 டொமிசில் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை? எதுக்காக நம்ம டொமிசில கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, பிரைவேட் இன்டர்நேஷனல் லாவை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரி ஏவோட லாவை அப்ளை பண்ண போறோமா, கண்ட்ரி பியோட லாவை அப்ளை பண்ண போறோமான்னு டிசைட் பண்றதுக்கு தான் இந்த என்டையர் எக்ஸசைஸே பண்றோம். இப்போ ஒரு மனுஷனுக்கு 2 டொமிசில் இருக்கு, ஏலையும் டொமிசில் இருக்கு, பிலையும் டொமிசில் இருக்குன்னா திருப்பி அதே பழைய கேள்வி இருக்குதா, ஏவோட லாவை அப்ளை பண்ணவா பியோட லாவை அப்ளை பண்ணவாங்க? டு அவாய்ட் திஸ் கன்ஃபியூஷன், இந்தியன் சக்சஷன் ஆக்ட் வந்து ஒரே ஒரு டொமிசில் தான் இருக்கலாம். அந்த டொமிசில எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் அதை தெளிவா சொல்லித்தரும். டொமிசிலுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொமிசில் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரெசிடென்ஸ் பிளஸ் இன்டென்ஷன் அப்படிங்கிற. ரெசிடென்ஸ்ங்கிறத எப்படி சொல்றாங்கன்னா, பிசிக்கல் பிரசன்ஸ், டிரான்சிட்டரியா இருக்கக்கூடாது, ஷார்ட் டியூரேஷனுக்காக கூட இருக்கலாம், பட் ஒரு பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்கும். அதாவது யூஎஸ்ஏல இருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு டூரிசம்காக வராரு, வந்து ஒரு வீட்டுல தங்கி இருக்காரு, ஒரு 2 மாசம் டூரிஸ்டா இருக்காரு, கிளம்பி போயிடுறாரு. அதை நம்ம ரெசிடென்ஸா எடுப்போமானா மாட்டோம். ஏன்னா டூரிசம்ங்கிற பர்பஸுக்காக வந்திருக்காரு, இட் இஸ் டிரான்சிட்டரி இன் நேச்சர். அதே சினாரியோல அந்த ரெசிடென்ஸ் இருக்கு, அதோட இட் இஸ் கப்பிள்ட் வித் தட் ஆஃப் இன்டென்ஷன். ஒருத்தர் இந்தியாவுக்கு வராரு, இனிமே நான் இங்கதான்ப்பா செட்டில் ஆக போறேன், இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொன்னாருன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டொமிசில். ஸோ டொமிசிலுக்கு எப்பவுமே ரெசிடென்ஸும் வேணும், இன்டென்ஷனும் வேணும். இப்போ ஒவ்வொரு செக்ஷனா இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல எடுத்து பாத்திரலாமா? இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல பார்ட் 2 வாட் இஸ் கால்ட் அஸ் சாப்டர் 2, அதுல பாத்தீங்கன்னா டொமிசில பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல செக்ஷன் நம்பர் 4ல இருந்து ஆரம்பிச்சு செக்ஷன் நம்பர் 19 வரைக்கும் இருக்கு. இது எல்லாமே டொமிசில பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷனா எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன பேசுது அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்ட். எந்தெந்த தருணங்கள்ல இந்த ஆக்டை அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்லுது. ஸோ இறந்து போனவர் ஒரு ஹிந்துவா இருக்காரு, இல்ல முஸ்லிமா இருக்காரு, புத்திஸ்ட், சீக், ஜெயினா இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்ளை ஆகாது அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் அப்ளை ஆகாது? ஹிந்துவுக்கு, புத்திஸ்டுக்கு, சீக்குக்கு, ஜெயின் கப்பிள் இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கு. முஸ்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லா அப்ளை ஆகும்? முஸ்லிம்ஸுக்கு ஷரியா அப்ளை ஆகும், கிறிஸ்டியன்ஸுக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்ளை ஆகும். அதனால இந்த கண்டிஷனை போட்டிருக்காங்க. அப்ப எதுக்கு நம்ம வந்து பிரைவேட் இன்டர்நேஷனலோட லிங்க்னு எடுத்து பார்க்கலாம்? அப்ப ஹிந்துக்கு இது அப்ளிகபிள் கிடையாதுன்னா, இதுல சொல்லக்கூடிய பேசிக் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் பிரைவேட் இன்டர்நேஷனல் லாவோட பிரின்சிபல்ஸ். அதனாலதான் நம்ம இந்த செக்ஷனை எடுத்து பார்க்கிறோம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் ஹிந்துக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னாலும், நான் டெஸ்டமெண்டரி ஹிந்துக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னாலும், சில பேசிக் கான்செப்ட் சச் அஸ் டொமிசிலுக்கு இந்த ஆக்டை தான் நம்ம பேஸ் லைனா எடுத்து வச்சு பார்க்கணும். செக்ஷன் 5 எதை பத்தி பேசுதுன்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவரோட இமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன லா அப்ளை பண்ணும், மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன லா அப்ளை பண்ணும். இறந்து போனவரோட ப்ராப்பர்ட்டி இமூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்ததுன்னா, லேண்ட் பேஸ்டு ப்ராப்பர்ட்டியா இருந்ததுன்னா, அந்த லேண்ட் எந்த கண்ட்ரில சிச்சுவேட் ஆயிருக்கோ அந்த கண்ட்ரியோட லாவை அப்ளை பண்ணும். இது பேசிக் பிரைவேட் இன்டர்நேஷனல் லா பிரின்சிபல். அதே பாயிண்ட இங்க இந்தியன் சக்சஷன் ஆக்ட்லயும் சொல்றாங்க. இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இந்தியால இருந்துச்சுன்னா இந்தியன் லாவை அப்ளை பண்ணுங்க, மீதி லாஸை இங்க அப்ளை பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதாவது அவரோட டொமிசில் எங்கேயா இருந்தாலும் அந்த டொமிசில பேஸ் பண்ணி நீங்க எதுவும் டிசைட் பண்ண வேணாம். ப்ராப்பர்ட்டி இந்தியால இருக்கா, இந்தியன் லாவை அப்ளை பண்ணு. அதே மாதிரி மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் பட்சத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு ஜுவல்ஸ் இருக்கு, இல்ல அவருக்கு கார் இருக்கு, இதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் யாருக்கு போய் சேரணும்ங்கிறத டிசைட் பண்றதுக்கு இறந்து போனவரோட டொமிசில் என்ன அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடி.
டொமிசில் இந்தியாவா இருந்தால் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்ளை ஆகும், இல்ல ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்ளை ஆகும், இல்ல ஷரியா லா அப்ளை ஆகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அவர் இறந்து போகும்போது அவரோட டொமிசில் என்னவோ அந்த கண்ட்ரியோட லா அப்ளை ஆகும். இப்ப இந்த 2 ரூலை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு பார்வை பாருங்க. ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் அதை ஃபர்தரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க அந்த டொமிசிலோட லாஸ் தான் அப்ளை பண்ண போறீங்க. அப்ப ஏதாவது ஒரு டொமிசில் கிளியரா இருந்துச்சுனாதான் அந்த டொமிசிலோட 4 டொமிசில் இருக்க ஒருத்தருக்குன்னா அப்புறம் 4ல எதுங்கிற கேள்வி வரும். இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுனால மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு எந்த லாவை அப்ளை பண்ணணும் டிசைட் பண்ணும்போது டாமிசில் வந்து ஒன்னு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரே ஒரு டாமிசில் தான் அந்த பர்சனுக்கு இருக்க முடியும். அந்த ஒன் சிங்கிள் டாமிசில எப்படி ஃபிக்ஸ் பண்றது? தட் இஸ் வாட் இஸ் டிஸ்கஸ் ஃப்ரம் செக்ஷன் 7. ஸோ செக்ஷன் 7ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் லெஜிட்டிமேட் சைல்டா இருந்தாரு அப்படின்னா அவருக்கு அவர் அப்பாவோட டொமிசில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ பிறக்கும் போது ஒரு லெட்டர் சப்போஸ் ஹஸ்பண்ட் வந்து யூஎஸ்ஏல இருக்காரு, ஒய்ஃப் வந்து இந்தியால இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு யூஎஸ்ஏவோட டாமிசில், குழந்தை பிறக்கும் போது அவர் யூஎஸ்ஏல தான் இருக்காரு. குழந்தை ஆனா இந்தியால பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே டொமிசில் ஆஃப் ஆரிஜினா சின்ஸ் இட் இஸ் லெஜிட்டிமேட் சைல்ட் அப்பாவோட டொமிசில் வரும். அப்பா குழந்தை பிறக்கும் போது எங்க இருக்காரு? யூஎஸ்ஏல இருக்காரு. அதனால சைல்டோட டொமிசில் ஆஃப் ஆரிஜின் என்னது? யூஎஸ்ஏ. அம்மா இந்தியால இருக்காங்கனாலும் யூஎஸ்ஏவோட டாமிசில் தான் அந்த குழந்தைக்கு அப்ளை ஆகும். அதே மாதிரி அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த லெஜிட்டிமேட் சைல்டு பிறக்குதுன்னா அப்பா இறக்கும் பொழுது அவருக்கு என்ன டொமிசில் இருந்துச்சு, அந்த டொமிசில தூக்கி அந்த குழந்தைக்கு கொடுங்க. தட் இஸ் தி டொமிசில் ஆஃப் ஆரிஜின். இது ஒரு சைல்டு இல்லெஜிட்டிமேட்டா இருக்கும் பட்சத்துல அம்மாவோட டொமிசில தூக்கி அந்த குழந்தைக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த டொமிசில் ஆஃப் ஆரிஜின் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் ஒரு பர்சனுக்கு. எப்ப வரைக்கும்? புதுசா ஒரு டொமிசில் ஆஃப் சாய்ஸ் அவர் அக்வயர் பண்ற வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ டிபெண்டா இருக்காரு, மைனரா இருக்காரு அப்படின்னா அப்பா தன்னோட டொமிசில மாத்திக்கிற வரைக்கும் இந்த டொமிசில் ஆஃப் ஆரிஜின் கண்டினியூ ஆகும். அப்படி இல்ல 18 இயர்ஸ் அட்டைன் பண்ணிட்டாருன்னா இவரே வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனாரு அப்படின்னா புதுசா இவரால டொமிசில் வாங்கிக்க முடியும். என்ன சொல்ல வரேன்? லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஏன்ற குழந்தை, அந்த குழந்தையோட அப்பா யூஎஸ்ஏல இருக்காரு. அந்த குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கு அதனால டொமிசில் ஆஃப் ஆரிஜின் யூஎஸ்ஏன்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா யூஎஸ்ஏல இருந்து மாறி ஆஸ்திரேலியால போறாரு. ஆஸ்திரேலியால டொமிசிலும் ஒப்டைன் பண்றாரு அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது. அப்ப என்ன ஆகும்னா அந்த குழந்தையோட டொமிசில் ஆஃப் டிபெண்டன்சி ஆஸ்திரேலியாவா மாறும். அப்பா ஒருவேளை அந்த குழந்தை 18 வயசு அட்டைன் பண்ற வரைக்கும் யூஎஸ்ஏலயே இருந்துட்டாரு அப்படின்னா டொமிசில் ஆஃப் ஆரிஜினும் அந்த குழந்தைக்கு யூஎஸ்ஏ தான், டொமிசில் ஆஃப் டிபெண்டன்சியும் அந்த குழந்தைக்கு யூஎஸ்ஏ தான். 18 இயர்ஸ் பூர்த்தி ஆனோடனே அந்த குழந்தை வந்து இந்தியன் டொமிசில் வேணுமா இல்ல வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போய் புதுசா வேற டொமிசில் அக்வயர் பண்ணுமா அந்த குழந்தை தானா டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அன்டில் அ நியூ டொமிசில் ஹேஸ் பீன் அக்வயர்ட், டொமிசில் ஆஃப் ஆரிஜின் வந்து அந்த குழந்தைக்கு கண்டினியூ ஆகுது. புதுசா ஒரு டொமிசில் எப்படி அட்டைன் பண்றது? ஸோ ஒரு மனுஷன் புதுசா ஒரு டொமிசில் வேணும்னு டிசைட் பண்ணாருன்னா அவரோட நியூ கண்ட்ரி, எந்த கண்ட்ரில டொமிசில் வேணும்னு நினைக்கிறாரோ அந்த கண்ட்ரில முதல்ல ஒரு ஃபிக்ஸட் ஹேபிடேஷன் எடுத்துக்கணும். அந்த கண்ட்ரில பெர்மனண்டா ரிசைட் பண்ணணுங்கிற பிலீஃபோட அவர் உள்ள போகணும். அது வந்து ஏதாவது ஒரு வேலைக்காக போறது, ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன், ஒரு 2 வருஷம் தான் இருக்க போறேன் அப்படின்னு போறது, இல்ல டூரிசம் 2 மாசம் இருந்துட்டு திருப்பி வர போறேன் அதுக்காக போறாங்கன்னா அத அவங்க கவுண்டரை எடுத்துக்க மாட்டாங்க. இட் ஷுட் பி அ ஃபிக்ஸட் ஹேபிடேஷன். இன்டென்ஷன் வந்து பெர்மனண்டா அங்க இருக்கணுங்கிற இன்டென்ஷனோட அவர் போகணும். இப்ப இத பேஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வியூ பாயிண்ட்ல இதெல்லாம் ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸா வரும். ஜஸ்ட் ஹேவ் அ லுக் த்ரூ இட். ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். செக்ஷன் 11 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில எப்படி டொமிசைல் அக்வயர் பண்றது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்தியால ஒருத்தருக்கு டொமிசைல் வேணும்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா இமீடியட்டா அவர் ஒரு டிக்ளரேஷன் எழுதி அதை அப்பாயிண்டட் ஆபீசர் கிட்ட சப்மிட் பண்ணும். ஸோ இந்தியால பாத்தீங்கன்னா ஜென்ரலி ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கலெக்டரையோ இல்லைன்னா தாசில்தார் ஆபீஸையோ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் இந்த லெட்டர் ஆஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அந்த டிக்ளரேஷன் லெட்டர்ல என்ன சொல்லியிருக்கணும்னா, எனக்கு இந்தியன் டாமிசைல் வேணும், கடந்த 1 வருஷமா நான் இந்தியால தான் ரிசைட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு 1 வருஷம் முன்னாடில இருந்து நான் இந்தியால தான் இருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்குள்ள ப்ரூஃபையும் சேர்த்து சப்மிட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்தியால டொமிசைல் அப்ளை பண்ணி வாங்க முடியும். அடுத்தது, ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருந்து டிப்ளமேட்ஸ் இந்தியாவுக்கு வராங்க. யூஎஸ்ஏவோட அம்பாசிடர் இந்தியால வந்து
அவரோட டிப்ளமேட்டிக் மிஷனுக்காக தங்கியிருக்காருன்னா 2 வருஷம் தங்கிட்டாரு. அண்ட் இன்னொரு 4-5 வருஷம் அவருக்கு எவ்வளவு காலம் வேலை இங்க இந்தியால போட்டிருக்காங்களோ யூஎஸ்ஏல அவ்வளவு காலம் அவர் இங்க தங்க போறாரு. அப்ப எவ்வளவு காலம் தங்க போறாருன்னு அவருக்கு தெரியாது. அப்ப அதை பெர்மனன்ட் இன்டென்ஷன் டு ரிசைட்னு சொல்லிட்டு இந்தியன் டொமிசைல் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ ஃபாரின் கவர்மெண்டா இந்தியாவுக்குள்ள கால் வைக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் டொமிசைல் அவங்களால அக்வயர் பண்ண முடியாது. ஏன்னா வேலை முடிஞ்சோடனே எப்படியா இருந்தாலும் அவர் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவார். அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒய்ஃப், குழந்தைங்க அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வந்தா கூட அவங்களாலையும் இந்தியன் டொமிசைல் அக்வயர் பண்ண முடியாது. ஒரு புதுசா வரக்கூடிய டொமிசைல், ஸோ டொமிசைல் ஆஃப் ஆரிஜின் வேணாம்னு சொல்லிட்டு புதுசா ஒரு டொமிசைல் அக்வயர் பண்றாரு ஒருத்தர் அப்படின்னா அந்த டொமிசைல் எப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகும்? ஃபார்மர் டொமிசைல திருப்பி ரெசியூம் பண்ற வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஃபார்மர் டொமிசைல்ங்கிறது டொமிசைல் ஆஃப் ஆரிஜினாவும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஓல்டு டொமிசைலாவும் இருக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல புதுசா வேற ஒரு டொமிசைல் அக்வயர் பண்ணாருன்னா பழைய டொமிசைல் போயிட்டு புது டொமிசைல் வரும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு டொமிசைல் ஆஃப் ஆரிஜின் இந்தியா. அவர் என்ன பண்றாருன்னா குழந்தையா இருக்கும் போதே அவர் அப்பா வேற ஒரு ஊருக்கு மாறுறாரு. சோ இந்தியால இருந்து அவர் அப்பா யூஎஸ்ஏ போறாரு, யூஎஸ்ஏல டொமிசைல் அக்வயர் பண்றாரு. அப்ப சைல்டோட டொமிசைல் ஆஃப் டிபெண்டன்சி என்னவா மாறுது? யூஎஸ்ஏவா மாறுது. அந்த குழந்தை 18 இயர்ஸ் அட்டைன் ஆகும்போது அந்த குழந்தை நான் வேலைக்கு ஆஸ்திரேலியால போய் என்னோட லைஃப் அங்க செட்டில் பண்ணிக்க போறேன், அந்த குழந்தை யூஎஸ்ஏக்கு போறதுக்கு பதில் ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆகுது. குழந்தைக்கு ஆஸ்திரேலியால 18 வயசு பூர்த்தியான அந்த மேஜருக்கு ஆஸ்திரேலியால புதுசா ஒரு டொமிசைல் கிடைக்குது. அப்பாவுக்கு டொமிசைல் யூஎஸ்ஏல இருக்கு, இந்த குழந்தையோட டொமிசைல் ஆஃப் ஆரிஜின் இந்தியா. இந்த குழந்தைக்கு கடைசியா இருந்த டொமிசைல் ஆஃப் டிபெண்டன்சி வந்து யூஎஸ்ஏ. புதுசா இட் ஹஸ் அக்வயர்ட் அ நியூ டொமிசைல் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியால இருந்து திருப்பி அந்த குழந்தை இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா டொமிசைல் ஆஃப் ஆரிஜின் வந்து ரெஸ்யூம் ஆகும். இல்லைன்னா ஆஸ்திரேலியால இருந்து அந்த குழந்தை யூஎஸ்ஏக்கு போய் நான் யூஎஸ்ஏல அப்பாவோட இருக்கேன்னு டிசைட் பண்ணி யூஎஸ்ஏக்கு போறான் அப்படின்னா யூஎஸ்ஏல டொமிசைல் கிடைக்கிற வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட டொமிசைல் கண்டினியூ ஆகும். இந்த ரெண்டுமே வேணாம்ப்பா, எனக்கு ஆஸ்திரேலியாவும் வேணாம், யூஎஸ்ஏவும் வேண்டாம், இந்தியாவும் வேண்டாம், நான் ஜெர்மனி போறேன் அப்படின்னா ஜெர்மனில போய் உட்காந்து அங்க ஜெர்மனியோட டொமிசைல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஆஸ்திரேலியாவோட டொமிசைல் இல்லாமல் போகும். பாயிண்ட் கிளியரா? அடுத்த செக்ஷன் பாத்தீங்கன்னா மைனரோட டொமிசைலுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ். நம்ம மைனரோட டொமிசைல் ஆஃப் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்றோம். ஒரு மைனரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அப்பாவோட டொமிசைல் தான் அந்த மைனருக்கு ஃபாலோ ஆகும். நான் முன்னாடியே சொன்ன எக்ஸாம்பிள்ல அந்த குழந்தை பிறக்கும் போது அப்பாக்கு யூஎஸ்ஏவோட டொமிசைல் இருக்கு, அப்பா குழந்தையோட டொமிசைல் ஆஃப் ஆரிஜின் யூஎஸ்ஏ. அதுக்கப்புறம் குழந்தைக்கு 5 வயசு ஆகும்போது அப்பா ஆஸ்திரேலியாவுக்கு மாதிரி ஆஸ்திரேலியன் டொமிசைல் வாங்குறாரு அப்படின்னா குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா யூஎஸ்ஏவோட டொமிசைல் ஆஃப் ஆரிஜின் கையை விட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவோட டொமிசைல் ஆஃப் டிபெண்டன்சி கையில வரும். ஒரு மைனர் எப்பவுமே அப்பாவோட டொமிசைல் இல்ல இல்லெஜிட்டிமேட் சைல்டா இருக்காருன்னா அம்மாவோட டொமிசைலுக்கு பொறுத்த மாதிரி அவரோட டொமிசைல் மாறிக்கிட்டே வரும். மைனருக்கு டொமிசைல் மாறணும்னா இதுதான் ப்ரொசீஜர். பட் இன் சர்டைன் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்பா அம்மாவோட பொசிஷனை பார்க்காம மைனர் தனியா டொமிசைல் ஒப்டைன் பண்ண முடியும். எப்பப்பெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கண்டிஷன். மைனருக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா, மைனர் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்காரு அதனால அவருக்கு வேற ஒரு டொமிசைல் கிடைச்சதுன்னா, மைனர் தனியா ஒரு பிசினஸ் வச்சு நடத்துறாரு அண்ட் பேரண்ட்ஸ் வந்து உன்னோட பிசினஸுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், உன்னோட பிசினஸுக்காக இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்காக நீ வேற ஒரு டொமிசைல் வச்சுக்கோ அப்படின்னு பர்மிட் பண்றாங்க. இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல மட்டும்தான் ஒரு மைனரால, எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல மட்டும்தான் மைனரால தனியா டொமிசைல சேஞ்ச் பண்ண முடியும். as far as a married woman is concerned, அவங்களோட பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன அந்த க்ஷணமே ஹஸ்பண்டோட டொமிசைல் என்னவோ அந்த டொமிசைல் அவங்களோட டொமிசைல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்தியன் டொமிசைல்டு உமன், ஸோ அவங்களோட டொமிசைல் ஆஃப் ஆரிஜினும் இந்தியா தான். அவங்களுக்கு 30 வயசு ஆகுது, அப்ப வரைக்கும் அவங்க இந்தியாலேயே தான் இருக்காங்க. அப்ப அவங்களோட டொமிசைல் ஆஃப் சாய்ஸும் எப்பவுமே இந்தியாவா தான் இருந்திருக்கு. காலங்காலமா அவங்க இந்தியால தான் இருக்காங்க. அவங்களுக்கு யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு யூஎஸ்ஏவோட டொமிசைல் இருக்கு. அவர் இந்தியாவுக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணின அந்த க்ஷணமே அந்த பொண்ணோட டொமிசைல் நோ மோர் இந்தியன் டொமிசைல், அவங்களுக்கு உடனேயே யூஎஸ்ஏவோட டொமிசைல் கிடைச்சிடும். அவங்க யூஎஸ்ஏல இன்னும் கால் கூட வைக்கல, கல்யாணம் ஆயிடுச்சு, உடனேயே யூஎஸ்ஏவோட டொமிசைலுக்கு அவங்க எலிஜிபிள் ஆயிடுவாங்க, அவங்க யூஎஸ்ஏ டொமிசைல் வந்துடுறாங்க. இந்த சிச்சுவேஷன் எப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகும்? கல்யாண சப்சிஸ்டன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் ஹஸ்பண்டோட டொமிசைல் என்னவோ அதுதான் ஒய்ஃபோட டொமிசைல். இது டொமிசைல் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒய்ஃபோட டொமிசைல் எப்ப ஹஸ்பண்டோட டொமிசைல ஃபாலோ பண்ண வேணாம்? சில கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா தே ஆர் செப்பரேட்டட் பை கம்பீட்டன்ட் கோர்ட். ஸோ ஒன்னு ஜுடிஷியல் செப்பரேஷனா இருக்கணும், இல்ல டிவோர்ஸா இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்டோட டொமிசைலும் இவங்களோட டொமிசைலும் கட் ஆயிடும், நோ லாங்கர் அ டொமிசைல் ஆஃப் யூனிட்டி.
அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டிக்கிறாரு, அதனால சென்டென்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்குறாங்க. இந்தியால ஐபிசில சென்டென்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இப்ப மொத்தமாவே ரத்து பண்ணியாச்சு. இட் இஸ் பேண்ட், இட் இஸ் நோ லாங்கர் தேர். ஸோ இன்னி தேதியில சினாரியோல ஒரு ஒய்ஃப் எப்ப ஹஸ்பண்டோட டொமிசில ஃபாலோ பண்ண வேணாம், ஜுடிஷியல் செப்பரேஷன் இருந்ததுன்னா இல்ல வெற்றிகரமா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை கிடையாது. மைனரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடியே பார்த்ததுதான். மைனர் மூணு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல தான் வேற டொமிசிலுக்கு போக முடியும். மீதி எல்லா தருணங்கள்லயும் கண்டிப்பா அப்பாவோட டொமிசில் லெஜிட்டிமேட் சைல்டா இருந்தா, அம்மாவோட டொமிசில் இல்லெஜிட்டிமேட் சைல்டா இருந்தா அந்த டொமிசில் தான் அந்த குழந்தைக்கு அப்ளை ஆகும். சரி, லுனட்டிக்கோட பொசிஷன் என்னப்பா? லுனட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அவரால் ஆன் ஹிஸ் ஓன் புதுசா ஒரு டொமிசில் அக்வயர் பண்ணவே முடியாது. லுனட்டிக்கு டொமிசில் சேஞ்ச் ஆகணும்னா எப்ப நடக்கும்னா இன்னொரு பர்சனோட டொமிசில ஃபாலோ பண்ணா நடக்கும். அது என்ன இன்னொரு பர்சன்? ஃபாதரா இருக்கலாம், மதரா இருக்கலாம், இல்ல கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியன், இல்ல செல்ஃப் அப்பாயிண்டட் கார்டியன். ஏதோ ஒரு கார்டியன் இருக்காங்க அவங்கள பாத்துக்க அப்படின்னா அந்த கார்டியனுக்கு டொமிசில் மாறுதுன்னா அவங்க பெர்மிட் பண்ண இந்த லுனட்டிக்கோட டொமிசிலும் அதோட சேர்ந்து மாறும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட சக்சஷன் கண்டிஷன் என்னங்கிறத ஆரம்பத்திலேயே பார்த்தோமா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா ப்ராப்பர்ட்டி எங்க சிச்சுவேட் ஆயிருக்கும் அங்க இருக்கிற லாவை தான் அப்ளை பண்ணும். ஸோ ப்ராப்பர்ட்டி இந்தியாவில சிச்சுவேட் ஆயிருக்குன்னா இந்தியன் லா அப்ளை ஆகும். இறந்து போனவரோட டொமிசில் வந்து யூஎஸ்ஏவா இருந்தாலும் இந்தியாவில சிச்சுவேட் ஆன ப்ராப்பர்ட்டி, அதனால இந்தியன் லா. இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு. மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் பட்சத்துல இந்தியன் கோர்ட்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, நீ யூஎஸ்ஏ டாமிசில்னு சொல்றீல, அதை தெளிவா ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி ப்ரூவ் பண்ண முடியல, ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் டாமிசில் எல்ஸ்வேர், யூஎஸ்ஏல அவருக்கு டாமிசில் இருக்குங்கிறத தெளிவா ப்ரூவ் பண்ண முடியலன்னா இந்தியன் கோர்ட் என்ன ப்ரிசியூம் பண்ணுவான்னா அவனுக்கு இந்தியன் டாமிசில் தான். அதனால அவனோட மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கும் இந்தியன் லாவை தான் அப்ளை பண்ணுவோம். ஒன்னு இந்தியன் சக்சஷன் ஆக்ட் இல்ல ஹிந்து சக்சஷன் ஆக்ட், வாட் எவர் இட் இஸ், அந்த லாவை எடுத்து அவனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் செட் ஆஃப் செக்ஷன்ஸ். இந்த செக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஐடியாஸ் வந்து இதான். செக்ஷன் 4ல இருந்து செக்ஷன் 19 வரைக்கும் பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க இந்தியன் சக்சஷன் ஆக்ட்லன்னு பார்த்தாச்சு. இதோட ரீகேப் ஒரு தடவை பார்த்துட்டோம்னா நமக்கு கான்செப்ட் தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரி, இப்ப நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? சாப்டர் 2 ஆஃப் இந்தியன் சக்சஷன் எடுத்து பார்க்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, இறந்து போனவருக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இந்தியால இருக்குன்னா இந்தியன் லாவை அப்ளை பண்ணும். இறந்து போனவருக்கு மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த இறந்து போனவரோட டொமிசில் என்னன்னு கண்டுபிடி, அதை பேஸ் பண்ணி நீங்க அந்த கண்ட்ரியோட லாவை அப்ளை பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒரே ஒரு டொமிசில் தான் இருக்கணுங்கிற ரூல். அப்புறம் டொமிசில் ஆஃப் ஆரிஜின் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு சைல்டு லெஜிட்டிமேட்டா இருக்கும் பட்சத்துல அப்பாவோட டொமிசில், அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்தாலும் அப்பாவோட டொமிசில். சைல்டு இல்லெஜிட்டிமேட்டா இருக்கும் பட்சத்துல அம்மாவோட டொமிசில் அந்த குழந்தைக்கு வரும். டொமிசில் ஆஃப் ஆரிஜின் வந்து எப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகும்? புதுசா ஒரு டொமிசில் கையில கிடைக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். புதுசா ஒரு டொமிசில் எப்ப கையில கிடைக்கும்? ஒரு பிக்சட் ஹேபிடேஷன் வேற ஒரு கண்ட்ரில எடுத்தாக்க கையில கிடைக்கும். இந்தியால அதே மாதிரி ஒருத்தருக்கு டொமிசில் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா ஒரு வருஷமாவது முதல்ல இந்தியால இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ஷன் ஒரு லெட்டர் ஆஃப் டிக்ளரேஷன் சேயிங் தட் இந்தியன் டொமிசில் எனக்கு வேணுங்கிறத அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிட்ட சப்மிட் பண்ணும். ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலி யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? தாசில்தாரையோ கலெக்டரையோ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் போஸ்டிங்ல ஏதாவது ஒரு வெளிநாட்டு டிப்ளமேட், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏட அம்பாசிடர் இந்தியால வந்து ஃபாரின் டிப்ளமேட்டா இந்தியால உட்கார்ந்துருக்காருன்னா அவருக்கும் சரி அவரோட குடும்பத்தை சேர்ந்த மிச்சவங்களுக்கும் சரி இந்தியன் டொமிசில் அட் நோ பாயிண்ட் கிடைக்கவே கிடைக்காது. அடுத்தது, புதுசா ஒரு டொமிசில் ஒருத்தர் அக்வயர் பண்ணியிருக்காருன்னா அந்த டொமிசில் எப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகும்? அவர் பழைய டொமிசிலுக்கு ரிட்டர்ன் ஆகி போயிட்டாருன்னா, இல்லாட்டி இந்த புது டொமிசிலை விட்டுட்டு வேற ஒரு புது டொமிசில் அக்வயர் பண்ணாருன்னா. இறந்து போனவர் மூவபிள் ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போயிருக்காரு, அவருக்கு இந்தியாவை தவிர வேற எங்கேயும் டொமிசில் இருக்கிற மாதிரி ப்ரூஃபும் கிடையாது அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்தியன் லாஸ் அப்ளை பண்ணி தான் அவரோட மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரங்க யாரு, உரிமையாளர்கள் யாருங்கிறத டிசைட் பண்ணும். சில ஸ்பெஷல் கேசஸும் பார்த்தோமா? மைனரு, மேரிட் உமன், லுனட்டிக். மைனரை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மைனருக்கு டொமிசில் ஆஃப் த பேரண்ட் தான் டொமிசிலா இருக்கும். அன்லஸ் அதர்வைஸ் 3 கண்டிஷன் சொல்றாங்களா, அந்த மைனருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டொமிசில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மைனர் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்காருன்னா டொமிசில் மாற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மைனர் தனிப்பட்ட முறையில ஒரு பிசினஸ் நடத்துறாரு, அப்பாவோட பிசினஸ்ல இல்ல தனிப்பட்ட முறையில ஒரு பிசினஸ் நடத்துறாருன்னா அப்பா அம்மாவோட சம்மதத்தோட அவர் தனியா வேற ஒரு டொமிசில் வச்சுக்கலாம். ஜென்ரலி இந்த சினாரியோ எப்ப அரைஸ் ஆகும்? டாக்ஸிங் பர்பசஸ்க்காக அரைஸ் ஆகும். இதை தவிர்த்து
வேற எந்த காரணத்துக்காகவும் மைனரோட டொமிசிலும் அவரோட பேரண்ட்ஸோட டொமிசிலும் டிஃப்ரெண்டா இருக்கிறதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேரிட் உமனை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆன அந்த க்ஷணமே ஹஸ்பண்டோட டொமிசில் அவங்களோட டொமிசில் ஆயிடும். இதை டொமிசில் ஆஃப் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க, யூனிட்டி ஆஃப் டொமிசில்னு சொல்லுவாங்க. எப்ப வரைக்கும் இந்த யூனிட்டி ஆஃப் டொமிசில் இருக்கும்? கோர்ட் தீர்ப்பு மூலமா, ஜுடிஷியல் செப்பரேஷன் மூலமா பிரிஞ்சாலோ, இல்லாட்டி டிவோர்ஸ் ஆனாலோ, இல்ல ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் நாடு கடத்துற தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தாலோ அவங்க ரெண்டு பேரோட டொமிசில் சேமா இருக்க வேண்டிய தேவை கிடையாது. நாடு கடத்துறதுங்கிறது இப்ப ஐபிசில இருந்து ஒரு பாடம் தூக்கியே விட்டாங்க. ஸோ அந்த பனிஷ்மெண்ட் நோ லாங்கர் ஆப்ளிகபிள் இன் இந்தியா. லுனட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அவரோட டொமிசில் எப்ப அவரால் மாற்ற முடியும்? அவரோட கார்டியனோட டொமிசில ஃபாலோ பண்ணும்போது அவரோட டொமிசில் மாறும், வேறபடி அவரால் மாத்திக்கவே முடியாது. டொமிசில்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெண்டு கேஸ் லாஸ் இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. லூயி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ்ல கோர்ட் தெளிவா ஒருத்தரோட டொமிசில் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு பிசிக்கல் பிரசன்ஸ், ரெசிடென்ஸ் இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா அவனோட மென்டல் கெப்பாசிட்டி ஆர் மென்டல் இன்டென்ஷன், மைண்ட்ல அவர் அன்லிமிட்டெட் டைம் இந்த கண்ட்ரில வாழணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கணும். ஸ்டேட் ஆஃப் மைண்ட நம்ம அனிமஸ் மேனண்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனிமஸ் மேனண்டியும் கண்டிப்பா இருக்கணும். ரெசிடென்ஸ் மட்டும் இருந்தா போதாது, அனிமஸ் மேனண்டியும் சேர்ந்து இருக்கணும். சோ ஒரு பெட்டிஷனர் வந்து எனக்கு இந்தியன் டொமிசில் தான் அப்படின்னு சொன்னார்னா அவர் என்னென்ன ப்ரூவ் பண்ணணும்? அப்ப ஃபர்ஸ்ட் அவருக்கு ரெசிடென்ஸ் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணும். செகண்ட், மென்டலி ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட் டு பர்மனன்ட்லி ஸ்டே இன் இந்தியா. இந்தியால தான் தங்க போறேன், இந்தியா விட்டு நான் வேற எங்கேயுமே போறது இல்ல. பாரு, இந்தியால நான் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நான் இந்தியால வீடு வாங்கியிருக்கேன், நான் இந்தியால புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஏதோ ஒரு காரணம் சொல்லி திஸ் இஸ் மை இன்டென்ஷன், அதனால நான் இனிமே இந்தியால தான் இருக்க போறேங்கிறத அவருக்கு ப்ரூவ் பண்றதுக்கு முடியணும். ஸோ அவர் ரெண்டு விஷயம் ப்ரூவ் பண்ண, ஒன்னு ரெசிடென்ஸ், இன்னொன்று இன்டென்ஷன் டு ஸ்டே ஃபார் அன் அன்லிமிட்டட் டைம் ஆர் பர்மனன்ட்லி. மண்டல் வர்சஸ் மண்டல் கேஸ் இந்த கான்செப்ட் இன்னும் ஸ்லைட்லி டிஃப்ரெண்டா இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஆஸ்திரியன் சிட்டிசன்ஸ், இது வந்து வேர்ல்டு வாருக்கு முன்னாடி நடந்த கேஸ். ரெண்டு பேருமே வந்து வியன்னால கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட டொமிசில் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஆஸ்திரியா தான். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு 3-4 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நாசி ஜெர்மனி வியன்னாவை ஆக்குபை பண்றான். அதனால இவங்க தப்பி ஓடி இந்தியால வந்து செட்டில் ஆவாங்க. அதுக்கப்புறம் உலக போர்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ஜெர்மனி வந்து தோத்து போயிருது. வியன்னா திருப்பி பழைய பொசிஷனுக்கு போகுது, ஆஸ்திரியா திருப்பி பழைய பொசிஷனுக்கு போகுது. ஆனா இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்த அந்த ரெண்டு ரெசிடென்ட்ஸும் இந்தியாவை விட்டு திரும்பி போகவே இல்லை. ரெண்டு பேரும் அகதியா இந்தியாவுக்குள்ள கால வைக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த நாடு திருப்பி பழைய சூழ்நிலைக்கு மாறினதுக்கு அப்புறமும் திரும்பி போகாம இந்தியாலேயே செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாலே இறந்தும் போயிட்டாங்க. அவங்களோட டொமிசில் என்ன அப்படின்னு கேள்வி வரும்போது அவங்களோட சிட்டிசன்ஷிப் வேணா ஆஸ்திரியன் சிட்டிசன்ஷிப்பா இருக்கலாம். ஆனா டொமிசில பொறுத்த வரைக்கும் உள்ள நுழையர்ச்சி அகதியா இருந்தாங்க. பட் எப்பவுமே அவங்க திருப்பி ஆஸ்திரியா போறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. பெர்மனண்டா இந்தியால செட்டில் ஆக ஐடியால இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு இந்தியன் டொமிசில் தான். ஸோ சிட்டிசன்ஷிப் ஆஸ்திரியானா இருந்தாலும் இந்தியன் டொமிசில் தான் அவங்களுக்கு அப்ளை ஆகும்னு சொல்றாங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.